ரைட். அடுத்தது வந்து 2019 மொரட்டுவ கேள்வி. 2019 மொரட்டுவ கேள்வி என்ன கேட்குறாங்க? முதலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருங்க. முதலாவது ஸ்ட்ரக்சர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ரைட், என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், பைசமன் 2 sec x வரைவானது படத்தில் பரும்படியாக காட்டப்பட்டுள்ளது. நிழற்றப்பட்ட பிற பகுதியின் பரப்பளவை காண்க. அப்போ முதல் வந்து என்ன சொல்லுங்க? பரப்பளவை காண்போம். இப்போ பரப்பளவு எப்படி காணப்போறோம்? இங்க என்ன சொல்லுங்க? முதல்ல அந்த கிராஃபை குறிக்கொள்ளுங்க. ஸ்ட்ரக்சர் கேள்விதானே. ஸோ பேப்பர்ல படம் தந்தால் நீங்க படம் கீறணும்னு அவசியம் இல்லை. நான் விளங்கப்படுத்தக்குள்ள கீறித்தானே செய்யணும். அப்போ எக்ஸாம் பேப்பர்ல நீங்க கீற வேணும். அப்போ இது என்ன வலை? பைசமன் 2 sec x. ரைட். சரி, இப்போ இது வந்து என்ன சொல்லுங்க? 2. ரைட். பையன்கள் 3, இது 0. ரைட். அப்போ இங்க என்ன சொல்லுங்க? இதான் உள்ளடக்கப்பட்ட பிரதேசத்தின் பரப்பு. ரைட். உள்ளடக்கப்பட்ட பிரதேசத்தின் பரப்பு. இங்க இந்த பிரதேசத்தின் பரப்பு, அப்போ பரப்பு சமன் என்ன சொல்லுங்க? 0 பையன்கள் 3. ரைட். 2 sec x இன்டு dx. இந்த 2 வழியில் எடுத்துக்கொள்ளலாம். 0 பையன்கள் 3, பையன்கள் 3. ரைட். sec x dx. ரைட். அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்? 2 வழியில் எடுத்துக்கொள்ளும். 0 பையன்கள் 3 sec x இன்டு இதை வந்து எப்படி எழுதுவோம்? sec x தொகையீடு நேரடியாக தெரிஞ்சாலும் நீங்க நேரடியாக எழுத இயலாது. ரைட். என்ன சொல்லுங்க? இங்க அதுக்கு முறை இருக்குது. என்ன செய்யணும்? sec x plus tan x அதன் கீழ் sec x plus tan x இதால பெருக்க வேண்டும். பெருக்குனீங்கன்னு சொன்னால் இங்க என்ன வரும் பாருங்க? 2 0 பையன்கள் 3. ரைட். sec வர்க்கம் x sec x tan x என்று வரும். அதன் கீழ் sec x plus tan x. இப்போ யோசிச்சு பாருங்க தம்பி. tan x வகையீடு வந்து என்ன சொல்லுவோம்? sec வர்க்கம் x. sec x வகையீடு sec x tan x. கீழுக்குள்ளதன் வகையீடு மேலுக்கு இருக்கிற காரணத்தால இங்க என்ன கிடைக்கும்? ரைட். இதை தொகையிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ln மட்டு sec x plus tan x கிடைக்க போகுது. 0 பையன்கள் 3. ஸோ 2 ரைட் ln மேலே பிரதியிடுவோம். என்ன வரும்? sec ரைட் பையன்கள் 3 பிளஸ் tan பையன்கள் 3 மைனஸ் ln sec 0 பிளஸ் tan 0. 2 ln ரைட் ln இங்க வந்து பாருங்க sec பையன்கள் 3 sec 60 பாகை அரை. அப்ப cos 60 பாகை அரை. அப்ப sec 60 பாகை 2. tan பையன்கள் 3 என்று சொன்னால் வர்க்கமூலம் 3 சய ln sec 0 என்ன சொல்லுங்க? cos 0 1. அப்ப sec 0 1 சக tan 0 என்ன 0. உங்களுக்கு தெரியும் ln 1 எந்த ஒரு மடக்கையில ஒன்றும் வந்து என்ன சொல்லுங்க? மடக்கை ஒன்றும் 0. ஸோ இது வரப்போறது இல்லை. இங்க என்ன வரும்? 2 ln 2 சக வர்க்கமூலம் 3 சதுர அலைகள் ஸ்கொயர் யூனிட்ஸ் பரப்ப கண்டுட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க என்றால் ரைட் ஆரியன்களின் ஊடாக ரைட் மேலும் எக்ஸ் அச்சு பற்றி 2 பை ஆரியன்களின் ஊடாக சுழற்றப்படுகிறது. இவ்வாறு பிறப்பிக்கப்படும் திண்மத்தின் கனவளவை காண்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இதுதான் எக்ஸ் அச்சு. இது ஒரு பரப்பென்று சொன்னால் என்ன சொல்லுங்க தம்பி? இது அப்படியே 360 பாய் கூட சுழற்றணும். ஒரு முழு சுழற்சியை செஞ்சால் கற்பனை பண்ணுங்க என்ன வந்திருக்கும் எனக்கு?
என்ன இருக்கு, இந்த நீளத்தை ஆரையாக கொண்ட ஒரு சிலிண்டர் வந்திருக்கு. ரைட், அதே விஷயம் இங்க வந்து என்ன சொல்லுவோம், இப்படி இருக்கிற இந்த வளைய அப்படியே வந்து என்ன சொல்லுவோம், இப்படி சுழற்றும் போது என்ன வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவம் வந்திருக்கும். என்ன இருக்கு, இந்த ஷேப் இருக்கிற ஒரு இப்படி இந்த ஒரு ஷேப்ல இருக்கிற வந்து என்ன சொல்லுவோம், ஒரு வடிவம் வந்திருக்கும், ஒரு கூசா மாதிரி. ரைட், அப்ப இதோட கனவளவு, அப்ப எப்படி காண்றது, இதோட கனவளவு சமன் என்ன சொல்லுங்க, பை இன்டு, ரைட், எந்த சார்பு சுழற்றப்படுகிறதோ அந்த சார்போட வர்க்கம். அப்ப இங்க சுழற்றப்படுற சார்பு என்ன, sec x, 2 sec x. அப்ப இங்க என்ன வரும், அதோட வர்க்கம் என்றா sec வர்க்கம் x dx. பூஜ்ஜியத்திலிருந்து ரைட் எங்க வரை எந்த பரப்பு தொகையிடப்படுகிறது, பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 3 வரைக்கும் இருக்கிறது. ஸோ பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 3. இதுதான் தியரி சொல்லுது, 5 இன்டு f of x இன் வர்க்கம். இங்க f of x அந்த சார்பு என்ன, 2 sec x. ஸோ பைய வெளியில் எடுத்துக்கொள்வோம், 4ஐயும் வெளியில் எடுக்க முடியும். ரைட், sec வர்க்கம் x, sec வர்க்கம் x என்று சொன்னால் என்ன சொல்லுங்க, tan x. பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 3, சாரி பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 3, sec வர்க்கம் x என்னது தொகையீடு. ஸோ 4 பை, ரைட், 4 பை tan பையன்கள் 3 சய tan 0. எனவே tan பையன்கள் 3 இருந்தது என்னென்று தெரியும், 4 வர்க்கம் மூலம் 3 பை. tan பையன்கள் 3 வர்க்கம் மூலம் 3, tan 0 வராது. இது வந்து என்ன சொல்லுங்க, இன்டு கியூபிக் யூனிட், அதில் யூனிட் போடலை. ரைட், அப்போ என்ன சொல்லுவோம், பொதுவாக இப்படி சொல்லலாம், கன அலகு, மீட்டர்ண்டா மீட்டர் கணம், சென்டிமீட்டர்ண்டா சென்டிமீட்டர் கணம், அதான் கியூபிக் யூனிட். எந்த யூனிட்டோ அதோட கியூப். ஓகே, அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், 4 பை என காட்டுக, அவ்வளோதான் சொல்லியிருக்கா, 4 வர்க்கம் மூலம் 3 பை. ஸோ காட்டிட்டோம். இப்போ அடுத்தது வந்து எஸ்ஐ கேள்வியை பார்க்கலாம். ரைட், இப்போ வந்து பாருங்க, எஸ்ஐ கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஏ பாட்டை பாருங்க. ஏ பாட் வந்து என்ன கேட்குறாங்க என்றால், டி சமன் எக்ஸ் சக 1 சக டி சமன் எக்ஸ் சக 1 சக வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கம். ஸோ டி சக 1 இன் கீழ் டி சமன் என்ன சொல்லுங்க, எக்ஸ் சக வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கம், 1 இன் கீழ் எக்ஸ் சக 1 சக எக்ஸ் வர்க்கம். ரைட், ஐ எளிய வடிவில் தருக. எளிய வடிவில் தருகன்னு சொன்னால் இங்க கீழுக்கு இருக்கிற இந்த சேடை இல்லாம செய்யணும். என்ன சொல்லுங்க, எக்ஸ் சக எப்படி செய்யலாம், 1 சக எக்ஸ் வர்க்கம். சும்மா இங்க ஃபார்மஸை எடுக்காமல் முதல் அதை யோசிங்க, எப்படி செய்யலாம், இந்த சேடை இல்லாம செய்வோம். சேடை இல்லாம செய்யணும்னு சொன்ன என்ன சொல்லுங்க, உடன் புணரியால பெருக்க வேண்டும். இதோட உடன் புணரி என்ன, எக்ஸ் மைனஸ் 1 சக எக்ஸ் வர்க்கம். அப்ப இது அதாவது பகுதியையும் தொகுதியையும் எக்ஸைய வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கத்தால பெருக்கும் போது இது a பிளஸ் பி என்றால் இது a மைனஸ் பி. ரெண்டும் பெருக்கப்படும் போது a வர்க்கம் சய b வர்க்கம். அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் வர்க்கம் சய 1 சக எக்ஸ் வர்க்கம். ஸோ இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் சக 1 சக எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் இல்லாமல் போனால் இங்க -1. எனவே மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 சக எக்ஸ் வர்க்கம். எனவே இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 ரைட், வர்க்கம் மூலம் எக்ஸ் வர்க்கம் 1 சக எக்ஸ் வர்க்கம். இது டி சக 1 இன் கீழ் டி. ரைட், இப்போ வந்து பாருங்க என்ன கேட்குறாங்கன்ற நம்மளுக்கு டி சமன் எக்ஸ் சக 1 சக எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்க மூலம் இனி பிரதியீட்டை பயன்படுத்தி ஐ தொகையிடுக என காட்டுக. ரைட், அப்போ இங்கே வந்து பாருங்க ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், ரைட், பூஜ்ஜியத்திலிருந்து என்ன கேட்குறாங்க, முடிவிலி, பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலி. ரைட், 1 சக எக்ஸ் பிளஸ் 1 சக எக்ஸ் வர்க்கத்தின் 8ஆம் அடுக்கு.
இங்கே முடிவிலி பாருங்க, இங்கே 8 டியூட்டில் மாறி இருந்தால் அதை திருத்தி கொள்ளுங்க. ரைட், இன்டூ டிஎக்ஸ் அதிகமாக இருக்காது, இருந்தால் திருத்தி கொள்ளுங்க உங்களுக்கு கிடைக்கிற டியூட்டில். ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லணும், இது முடிவிலி, இது 8 எனக்கு காட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்க, இங்கே பிரதியிடணும். இதில் பிரதியிடணும், டீயிலேயும் எக்ஸ்லேயும் தான் பிரதியிடணும். சாரி, டீயில் தான் பிரதியிடணும். ஏன், அதான் பிரதியிடு. ஸோ நம்மளுக்கு வந்து முதலாவது இங்கே டிஎக்ஸை மாற்றும். அப்போ உங்களுக்கு என்ன தரவு, டி சமன் எக்ஸ் ப்ளஸ் 1 சக எக்ஸ் வர்க்கம் டிடி ஓவர் டிஎக்ஸ். எக்ஸ் குறித்து வகையிட்டால் 1, 2 தர 1 சக எக்ஸ் வர்க்கம். ரைட், மேலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதின் வகையீடான 2x. எனவே இங்கே என்ன வரும், 2 சரிதானே, 2 சாரி ஓகே 1 சக 2 சுருக்கப்பட்டால் எக்ஸ், அதன் கீழ் வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கம். ரைட், என்ன நடக்குதுன்னு விளங்கியிருக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 சக எக்ஸ் வர்க்கம், அதன் கீழ் 1 சக எக்ஸ் வர்க்கம், இது டிடி ஓவர் டிஎக்ஸ். சரி, ரைட், இப்படி இருக்கு. இங்கே வந்து பாருங்க, குறுக்கே பெருக்குவோம். என்ன வரும், 1 சக எக்ஸ் வர்க்கம் இன்டு டிடி சமன் 1 சக எக்ஸ் வர்க்கம் இன்டு டிடி சமன், இங்கே என்ன வரும், எக்ஸ் சக 1 சக எக்ஸ் வர்க்கம் இன்டு டிஎக்ஸ். ரைட், தொடர்ச்சியாக மேலுக்கு எழுதி விடுறேன். ரைட், என்ன வரும் பாருங்க, இப்போ 1 சக எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக சாரி, நான் இடத்துல வர்க்கம் மூலம் போட்டுக்கொள்ளவில்லை, வர்க்கம் மூலம் போடலை, அதை போடும். அப்போ வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், அரை டி சக 1 டி ரைட் இன்டு டிடி சமன் டி சமன் என்ன சொல்லுங்க, எக்ஸ் சக வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கம். அப்போ இதுக்கு பதிலாக டீயை பிரதியிடுவோம், இன்டு டிஎக்ஸ். ரைட், டி இன்டு டிஎக்ஸ் இப்படி இருக்கு. ஸோ எனவே டிஎக்ஸ் சமன் உங்களுக்கு எப்படி வருது, எனவே நீங்கள் டிஎக்ஸ் சமன் என்ன சொல்லலாம், அரை டீயால் பிரியுங்க 1 சக 1 டி வர்க்கம் இன்டு டிடி. அதாவது டிஎக்ஸுக்கு பதிலாக பிரதியிடணும் நம்ம இங்கே. ஸோ இந்த தொகையிடல் எப்படி மாறப்போகுது. ரைட், அப்போ பிரதியீடு எடுக்கக்குள்ள ஒரு வேலை செய்ய வேணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டி எல்லைகளை முடிவு பண்ணணும். எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து முடிவிலி, எக்ஸ் பூஜ்ஜியமாகினால் இங்கே டீனது பெருமானம் 1. எக்ஸ் முடிவிலி என்றால் இதுகும் முடிவிலியும் கூட்டப்பட்டால் முடிவிலி. ஸோ 1 தொடக்கம் முடிவிலி. ரைட், டிஎக்ஸுக்கு பதிலாக பிரதியிட போற பெருமானம் என்ன இருக்குது. ரைட், அப்ப அரை தர ரைட் 1 சக 1 டி வர்க்கம் இன்டு டிடி, அதன் கீழ் 1 எக்ஸ் சக வர்க்கம் மூலம் 1 சக எக்ஸ் வர்க்கம் என்ன வரும், டீயின் 8ஆம் அடுக்கு. டீயின் 8ஆம் அடுக்கு. எனவே இங்க வந்து என்ன சொல்லுவோம், இப்படி இருக்கு. ஸோ கவனிப்போம், இந்த தொகையிடல் அப்படியே தொடர்ச்சி இங்க எழுதி விடுவோம். 1 தொடக்கம் முடிவிலி. ரைட், 1 தொடக்கம் முடிவிலி. இந்த அரை வேணும் என்று சொன்னால் வெளியில் எழுதி கொள்ளலாம், நம்ம வெளியில் எழுதி கொள்ளலாம். எனவே சமன் அரை 1 தொடக்கம் முடிவிலி. அப்போ அரை வெளியில போயிட்டு 1 டீயின் 8ஆம் அடுக்கு தர 1. அப்போ என்ன வரும், டீயின் 8ஆம் அடுக்கு. 1 டீயின் 8, 1 டி வர்க்கம். அப்போ என்ன, 1 டீயின் 10. அப்போ இது எப்படி எழுதலாம், ரைட், டீயின் 10ஆம் அடுக்கு தர டிடி சமன் 1 2 டீயின் 8ஆம் அடுக்கு
தொகையிடப்பட்டால் என்ன சொல்லுங்க, டி குறித்து தான் தொகையிடும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. டீயின் சய 7ஆம் அடுக்கு அதன் கீழ் சய 7. ரைட். அடுத்தது இங்க வந்து என்ன சொல்லுங்க, பிளஸ் டீயின் சய 9ஆம் அடுக்கு அதன் கீழ் சய 9. அடுக்கோடு ஒன்று கூட்டப்பட வேணும். அதே அந்த கூட்டப்பட்ட அந்த அடுக்கால பிரிபடணும். ரைட். அப்ப இதோட எல்லை வந்து என்ன சொல்லும், 1 தொடக்க முடிவிலி. எனவே இந்த மைனஸ் எல்லாம் வெளியில் எடுங்கோ. ரைட். அப்ப என்ன வரும், மைனஸ் அரை. ரைட். மைனஸ் அரை அல்லது அது அப்படி இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. 1/2 1/2. ரைட். இது வந்து என்ன, சய 1/7 டீயின் 7ஆம் அடுக்கு சய என்ன சொல்லுவோம், 1/9 டீயின் 9ஆம் அடுக்கு. ரைட். 1 தொடக்க முடிவிலி. சரிதானே? இந்த விஷயங்களை இந்த பக்கம் அழிச்சு வர்றேன். ரைட். சமன் 1/2 சய மேலே பிரதியிடுவோம். என்ன வரும், 0. சிம்பிளா என்ன வரும், 0. சக என்ன சொல்லுவோம், 0. ஏன், முடிவிலியின் 7ஆம் அடுக்கு முடிவிலி, முடிவிலியின் 9ஆம் அடுக்கு முடிவிலி. ஆனால் ஒன்றின்கள் வருது. அப்போ ஒன்றின்கள் முடிவிலி 0. ரைட். மைனஸ் கீழே பிரதியிடுவோம். கீழே பிரதியிட்டால் என்ன, சய 1/7 சய 1/9. எனவே மைனஸ் மைனஸ் எல்லாம் பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகும். 1/2. இங்க என்ன வரும், மைனஸ் மைனஸ் எல்லாம் பெருக்கப்பட்டு பிளஸ். அப்போ 1/7 1/9 16. அதன் கீழ் 63. ஸோ 8/63. இவ்வளவுதான் விஷயம். ரைட். 8/63. சரி. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. என்ன கேட்குறாங்க, பை சமன் எக்ஸாக 1 அதன் கீழ் அது பி பார்ட். ஸோ இவ்வளவு தான் வந்து என்ன சொல்லுங்க, ஏ பகுதி, ஏ பார்ட். இதோட ஏ பார்ட் முடியுது. கேள்வியில பி பகுதியை பாருங்க. கேள்வியில பி பகுதி என்ன கேட்குறாங்க, பை சமன் எக்ஸாக 1 எக்ஸாக 3 dy/dx சமன் என்ன வரும், மேல் எல்லைய தொகுதியை வகையிட்டீங்கன்னால் 1 தர எக்ஸாக 3 சய கீழ் பகுதியை வகையிட்டீங்கன்னால் 1 தர எக்ஸாக 1 அதன் கீழ் பகுதியினது வர்க்கம், கீழுக்குள்ள சார்பின் வர்க்கம். எக்ஸிலிருந்து எக்ஸ் போயிடும், 3லிருந்து 1 போயிடும். எனவே 2 dy/dx சமன் 2 கீழ் எக்ஸாக 3 வர்க்கம். சரிதானே? முதலாவது dy/dx காட்டிட்டோம். அடுத்தது பகுதிகளாக தொகையிடல் முறையை பயன்படுத்தி ரைட் என காட்டுக. இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன சொல்லுவோம், பகுதிகளாக தொகையிடல் முறையை பயன்படுத்தி எக்ஸாக 3 வர்க்கம் இன்டு ln எக்ஸாக 1 அதன் கீழ் எக்ஸாக 3 இன்டு dx. அப்போ உங்களுக்கு தெரியணும் என்ன சொல்லுங்க, இதில் வகையிடத்தக்க சார்பு தொகையிடத்தக்க சார்பு ரெண்டையும் தெரிவு செய்யணும். ரைட். அப்போ முதலாவது ஜூவாக இதை எடுப்பீங்கள். வகையிடத்தக்க சார்பாக லிபெட் படி யோசிச்சாலும் சரி அல்லது இந்த முடிவு படி யோசிச்சாலும் சரி. அப்போ என்ன சொல்லுங்க, லிபெட் படி யோசிச்சிங்கன்னு சொன்னேன்னு தொகையிட கஷ்டமான சார்பு இது, அதுதான் வகையிடக்கூடிய சார்பாக எடுக்க வேண்டும். அப்போ இதுதான் தொகையிட கஷ்டமான சார்பு, எல்என் சார்பு. எல்என் எக்ஸாக 1 கீழ் எக்ஸாக 3 dv கீழ் dx ஆக இதை எடுப்பீங்கள். அப்போ ஒரு இந்த தொகையீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோடை போட்டு இந்த விஷயங்களை நோட் பண்ணிடுவோம். dv கீழ் dx ஆக இதை எடுப்பீங்கள். 1 கீழ் எக்ஸாக 3 முழுவதன் வர்க்கம். சரி. அப்போ என்ன சொல்லுவோம், இங்கே இதை வகையிடத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், du/dx 1 கீழ் எக்ஸாக 1 அதன் கீழ் எக்ஸாக 3. அப்போ என்ன வரும், எக்ஸாக 3 கீழ் எக்ஸாக 1 வரும். தர தர இங்கே வந்து என்ன சொல்லுவோம், தர இங்கே வந்து என்ன சொல்லுவோம், d கீழ் dx இன்டு
எக்ஸக ஒன்று எக்ஸக மூன்று அதாவது என்ன வரும் எக்ஸக மூன்றின் கீழ் எக்ஸக ஒன்று தர இரண்டின் கீழ் எக்ஸக மூன்றின் வர்க்கம் ஏனென்று சொன்னால் இந்த விஷயம் ஏற்கனவே கண்டுட்டோம் எக்ஸக ஒன்றின் கீழ் எக்ஸக மூன்று அதுதான் பை அதை வகையிட்டால் இரண்டின் கீழ் எக்ஸக மூன்றின் வர்க்கம் ஸோ இங்கே என்ன வரப்போகுது உங்களுக்கு இரண்டின் கீழ் எக்ஸக ஒன்று தர எக்ஸக மூன்று அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன டியூவின் கீழ் டிஎக்ஸ் எனவே டிவியின் கீழ் டிஎக்ஸ் வந்து டிவியின் கீழ் டிஎக்ஸ் வந்து ஒன்றின் கீழ் எக்ஸக மூன்றின் வர்க்கம் அப்போ டிவையின் கீழ் டிஎக்ஸ் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுங்க ஒன்றின் கீழ் எக்ஸக மூன்றின் வர்க்கம் என்றால் முன்னுக்கு ஒரு அரை ஒன்று வந்திருக்கும் என்ன இந்த அரை இங்கேயும் இருந்திருக்கும் இந்த அரை இங்கேயும் இருந்திருக்கும் ரைட் அப்போ இங்கே வந்து என்ன நடந்திருக்கும் அதாவது இது வந்து என்ன சொல்லுவோம் ரெண்டால பிரிபட்டு இருக்கு ரெண்டு சைட்டும் ரெண்டால வந்து என்ன சொல்லுவோம் பிரிபட்டு இருக்கும் ரெண்டு சைட்டும் ரெண்டால பிரிபட்டால் தான் இங்க இருக்கிற இரண்டு இல்லாமல் போயிருக்கும் என்ன அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க ரைட் ரைட் விஷயத்துக்கு வருவோம் இங்க ரெண்டு இருக்கு ரைட் அப்ப dy over dx ரெண்டின் கீழ் எக்ஸக மூன்றின் வர்க்கம் என்று சொன்னால் பை வந்து இன்னும் இருக்கு ரைட் கிளியர் ஓகே இது ஒரு மாறிலி அப்போ டிவியின்கள் டிஎக்ஸ் ஒன்றின்கள் என்ன சொல்லுவோம் எக்ஸின்கள் மூன்று முழுவதன் வர்க்கம் என்றால் பி வந்து உங்களுக்கு எப்படி வரும் எக்ஸக ஒன்று அதன் கீழ் இரண்டு தர எக்ஸக மூன்றாக வந்திருக்கும் விளங்குதானே அப்போ இதை வகையிட்டால் தான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அரை தர இந்த எக்ஸக ஒன்றின்கள் எக்ஸக மூன்றின் வகையிடனே இரண்டின்கள் எக்ஸக மூன்று முழுவதன் வர்க்கம் அதாவது ஒன்றின்கள் எக்ஸக மூன்று முழுவதன் வர்க்கம் ரைட் ஸோ என்ன சொல்லுவோம் இந்த ஒன்றின்கள் எக்ஸக மூன்றின் வர்க்கம் என்பது கீழே இங்கே ஒரு ரெண்டு ஒன்று வரும் என்ன இருக்கு இது நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம் ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் அதில் இந்த எடுக்கிற முடியும் இதை ரெண்டால பிரிக்க வேண்டி வரும் ஓகே இப்போ முதலாவது என்ன செய்யணும் ஜூவி பெருக்கம் முதலாவது என்ன ஜூவி பெருக்கம் ஜூவி பெருக்கத்தின்படி இங்கே என்ன வரப்போகுது எக்ஸக ஒன்று இரண்டு தர எக்ஸக மூன்று இன்டு எல்என் எக்ஸக ஒன்று எக்ஸக மூன்று கேள்வியிலே நம்மளுக்கு என்ன மட்டும் தரல ஸோ நேராகத்தான் இருக்கும் அதால தராமல் விட்டுருக்காங்க பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று மைனஸ் இந்த பெருக்கத்தின் தொகையிடல் இங்க என்ன வேணும் பாருங்க தொகையிடல் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று ரெண்டையும் பெருக்கும் போது ரெண்டும் ரெண்டும் இல்லாமல் போயிடும் எக்ஸக ஒன்று இல்லாமல் போயிடும் எனவே ஒன்றின்கள் எக்ஸக மூன்று முழுவதன் வர்க்கம் எனவே இங்க வந்து என்ன சொல்லுங்க ரெண்டு தர 4 சய பூஜ்ஜியத்தை பிரதியிட்டால் ஒன்று ரெண்டு தர 3 ரைட் மைனஸ் எக்ஸக மூன்று முழுவதன் வர்க்கம் அது எப்படி எழுதலாம் பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்று எக்ஸக மூன்றின் சய இரண்டாம் அடுக்கு டிஎக்ஸ் இங்கே என்ன வரும் ரெண்டால சுருக்கிடலாம் அப்போ என்ன வரும் ஒன்றின்கள் 4 இங்கே சய ஒன்றின்கள் 6 அப்போ ஃபோமசி எத்தனை 6 4 என்று சொன்னால் 12 தான் ஃபோமசி ஸோ இதை மூன்றால பெருக்கும் அதை ரெண்டால பெருக்கும் அப்போ உண்டு ரைட் இதை சுருக்கி பாருங்க ஆறுதலா ஒன்றிங்கள் 12 வரும் இங்கே என்ன வரும் எக்ஸக மூன்றின் சய ஓராம் அடுக்கு அடுக்கோடு ஒன்று கூட்டப்படும் அதன் கீழ் என்ன சொல்லுவோம் இங்கே அதே அடுக்கால பிரிபடும் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று தொகையிடல் எக்ஸக ஏயின் என்னாம் அடுக்கு டிஎக்ஸ் என்று சொன்ன என்ன தம்பி எக்ஸக ஏயின் ரைட் எக்ஸ் சக ஏயின் இந்த வடிவம் என் சக ஒன்றின் கீழ் என் சக ஒன்று டிஎக்ஸ் சாரி பிளஸ் சி ரைட் இதெல்லாம் என்ன சொல்லலாம் தியரி மற்ற பேசிக் கேள்விகள் ஓகே அப்போ ஒன்றின் கீழ் 12 சய என்ன வருவீங்க இந்த சய சகவாக மாற்றும் ஒன்றின் கீழ் எக்ஸக மூன்று பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்றின்கள் 12 ஒன்றின்கள் 3 ஒன்றின்கள் 4 சரி ஒன்றின்கள் 3
மிச்சதானே 1/4 சய 1/3. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், பகுதிகளா தொகையிடல் முறையை பயன்படுத்தி என்ன காட்டுக என்ன. இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் விடுறோம், இந்த இடத்துல பிழை விடுறோம் என்றதை கண்டுபிடிக்க வேணும். ரைட், சாரி என்ன நம்ம இங்கே வந்து என்ன சொல்லுவோம், பிரதியிடும் போது எல்எனுக்கு பிரதியிட்டு கொள்ளலை. இங்கே வந்து என்ன செஞ்சு கொள்ளல, எல்எனுக்கு பிரதியிடலை. இங்கே மேலெல்லை பிரதியிட்டம் சரி, மேலெல்லை பிரதியிட்டம் சரி, ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுவோம், எல்என்னை இதோட சேர்க்கலை நம்ம. அப்போ என்ன சொல்லுங்க, எல்என் இதோட சேர்க்கப்பட்டால் எல்என் ஒன்று போட்டிங்கன்னா என்ன 2. இங்கே வந்து என்ன சொல்லுவோம், ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே என்ன வரும் போது 4. 2/4 என்று சொன்னால் எல்என் 1/2 மைனஸ். ரைட், இங்கே வந்து என்ன சொல்லணும், கீழே பிரதியிடும் போது 0, இங்கே 0 1 என்ன சொல்லுவேன் 2 தரம் 3 எல்என். ரைட், எல்என் 0 பிரதியிடும் போது 1/3. ரைட், மைனஸ். ஓகே, அவ்வளோதான் விஷயம். சாரி, ஓகே. அப்போ இங்கே வந்து என்ன வர போதும், இல்லை சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று வரும். 1/4 காட்ட சொன்ன விடைய ஒரு தரம் பாருங்க. ஓகே, இதை வந்து எப்படி எழுதலாம், எல்என் 1/2 என்றால் 2/1 மைனஸ் 1/6 எல்என் 3/1 மைனஸ் இப்படி வரப்போகுது. ஸோ இங்கே என்ன வரும் பாருங்க, மடக்கைக்குள்ள அடுக்கு இருந்தால் அது முன்னால் வரும். மைனஸ் 1/4 எல்என் 2. இந்த மைனஸ் முன்னுக்கு வந்தால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆக மாறும். 1/6 எல்என் 3. ரைட், அப்போ என்ன சொல்லுவோம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆக வரும். ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுங்க, மேலே பிரதியிட்டீங்கன்றால் 1/4 சய, கீழே பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் 1/3. ரைட், எக்ஸாக 3 சயோராம் எடுக்கண்ட என்ன 1/x3. மேலே பிரதியிட்டால் 1/4, கீழே பிரதியிட்டால் 0/3 என்ன 3 தானே. அப்போ 1/3 சயோராம் எடுக்கால. ரைட், ஸோ இது இவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கே வந்து கடைசி விடையை கொடுத்தீங்கன்னா சரி, 1/6 எல்என் 3 சய 1/4 எல்என் 2. இதில் இந்த இதை கழிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சய 1/12. ஸோ இவ்வளோதான் விஷயம். ரைட், அடுத்தது சி பகுதியை பார்க்கலாம். சி பகுதி என்ன செய்கிறாங்கன்னு. ரைட், அடுத்தது வந்து பாருங்க சி பகுதி. சி பகுதி என்ன சொல்கிறாங்க, I சமன் 0 a f of x மைனஸ் f of a மைனஸ் x dx என தரப்படின் பொருத்தமான பிரதியீடை பயன்படுத்தி I சமன் a/2 என காட்டுக. ரைட், இதிலிருந்து பின்வருவனவற்றை காட்டுக. ரைட், அப்போ இந்த ஐடியாவை பாருங்க. இந்த ஐடியா என்ன சொல்கிறாங்க, இது என்ன சொல்லுவோம், பொருத்தமான பிரதியீடு. நம்ம இது வந்து என்ன சொல்லுங்க, இந்த கேள்வி, இந்த டைப் கேள்வி நம்மளுக்கு புதுசு. ஆனால் நம்மளுக்கு பழக்கமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்றால் f of x dx 0 a f of a minus x dx இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ இதுக்கு பிரதியீடு என்ன சொல்லுங்க, by சமன் a minus x அல்லது t சமன் a minus x என்ற பிரதியீடை பயன்படுத்தி செய்வோம். என்ன, அப்போ by சமன் a minus x என்று செய்கிறோம் என்று சொன்னால் அதே வடிவத்திலாம் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்லுங்க, அதாவது அதே வடிவம் மீன் இப்போ வந்து என்ன சொல்லுங்க, அதோட சம்மந்தப்பட்ட அந்த டேர்ம் a minus x 0 a அப்படி இருக்கு. ஸோ எனக்கு நான் இந்த இடத்துல யோசிக்கக்கூடிய விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு என்ன சொல்லுவோம், a minus x இருக்கிற காரணத்தால் நான் எடுக்க வேண்டிய பிரதியீடுன்னு ரைட் என்ன சொல்லலாம், by சமன் a minus x என்றதான் நான் எடுக்கக்கூடிய பிரதியீடாக இருக்கு. ஸோ by சமன் a minus x என்ற பிரதியீடை பயன்படுத்துவோம். by சமன் a minus x என்க. ஸோ நான் என்ன எழுதி கொள்ளலாம், dy over dx சமன் சய 1. எனவே dx சமன் மைனஸ் dy x y 0 a ரைட் 0 a. x இனது பெருமானம் 0 என்றால் அது a, x இனது பெருமானம் a என்று சொன்னால் அது 0.
ஓகே, இப்போ ஐ சமன் பிரதியிட கொண்டு வருவோம். எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஏக்கு மாறினால் இது ஏயிலிருந்து பூஜ்ஜியத்துக்கு மாறுபடும். ரைட், அப்போ இங்கே வந்து பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் பை எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை. இங்கே கவனிங்கோ, என்ன சொல்லுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை. எக்ஸுக்கு பதிலாக ஏ மைனஸ் பையை பிரதிடுறானே, மைனஸ் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக நான் எஃப் ஆஃப் பையை சொல்லலாம், டிஎக்ஸ். சரி, இப்படி இருக்கு. டிஎக்ஸ் இல்லை, இங்கே வந்து டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம்? மைனஸ் டிஒய். அப்போ தொகையீட்டுக்குள்ள என்ன ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் பெருக்கத்தை நான் எப்படி இல்லாமல் செய்யலாம்? ஒன்று கீழே கொடுக்கலாம், ஆனால் அது வந்து என்ன சொல்லுங்க, நம்மளுக்கு எந்த ஒரு பயனையும் தராது. இந்த எல்லையை மாற்றுவோம். ஏன் இந்த எல்லையை மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன வரும்? பூஜ்ஜியத்திலிருந்து இந்த மைனஸை ஒன்று கீழே கொடுக்கலாம், அல்லது தொகையீட்டுக்குள்ளே இருக்கிற மைனஸை பயன்படுத்தி தொகையீட்டினது எல்லையை புறம் மாற்ற முடியும். கீழ் எல்லை மேல் எல்லையை புறம் மாற்ற முடியும். எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை, அதன் கீழ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ். ரைட், இங்கே வந்து என்ன சொல்லும்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை, இங்கே வந்து என்ன வரும்? எஃப் ஆஃப் இதை வந்து நம்ம இப்படி சொல்லலாம். என்ன சரி, எஃப் ஆஃப் என்ன சொல்லுவோம்? பை எஃப் ஆஃப் பை, இங்கே வந்து என்ன வரும்? எஃப் ஆஃப் பை டிஒய் என்று வரும். அப்போ வந்து பாருங்க, இதை நம்ம புறம் மாற்ற முடியும். ரைட், எப்படி புறமாற்றையில் வடிவம் மாற்ற முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம்? இது நிறைய தரம் கதைச்சிருக்கேன். என்ன, எஃப் ஆஃப் டீயை தம்பி தொகையிடத்தால் ஜி ஆஃப் டி என்ற விடை வருது. ரைட், அப்போ இதை ஏ டு பி தொகையிட்டீங்கன்றால் என்ன வரும்? ஜிபி மைனஸ் ஜிஏ தான் வரும். சப்போஸ் இடத்துல எக்ஸ் இருக்குன்னு வைங்க, சார்புல மாற்றம் இல்லை. என்ன, கொச தொகையிட்டால் சைன் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை தொகையிட்டால் கிடைக்கிற விட என்ன? ஜி ஆஃப் எக்ஸ் தான். இப்போ கீழே மேலே பிரதியிடக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜி ஆஃப் பி மைனஸ் ஜி ஆஃப் ஏ. ஸோ நான் இதை எப்படி வடிவம் மாற்றலாம்? ரைட், இங்கே பூஜ்ஜியத்திலிருந்து ஏ, அதே தொகையீடு பூஜ்ஜியத்திலிருந்து ஏ, எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ், அதன் கீழ் எஃப் ஆஃப் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் எக்ஸ், இங்கே வந்து என்ன சொல்லும்? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். தாராளமாக எழுதலாம். காரணம் என்ன? எக்ஸினது எல்லையும் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ தான். ஸோ இங்கே வந்து என்ன? கீழெல்லை பூஜ்ஜியம், மேலெல்லை ஏ ஆக இருக்கிற தொகையீடு. ஸோ நான் இதை வந்து என்ன? பைக்கு பதிலாக நான் எக்ஸால் கொடுக்கலாம். நான் எப்படி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை இப்படி எழுத முடியுமோ அதே போல் தான் என்ன சொல்லுவோம்? எஃப் ஆஃப் டி ஜிடி நான் இதை எப்படி எழுத முடியும்? என்ன சொல்லுங்க? ஏபிஎன். ஸோ எனக்கு இந்த விடை தான் கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன சொல்லுங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஏ டு பியும் எஃப் ஆஃப் டி டிஎக்ஸ் ஏ டு பியும் சமன். அப்போ இதில் நான் வந்து என்ன சொல்லுவேன்? இது ஒரு சார்பாக யோசிச்சு பாருங்கோ. இது என்னத்தில் இருக்கு? பையில் இருக்கிற சார்பு, இது எக்ஸில் இருக்கிற சார்பு. ஒரே எல்லைக்குள்ள தொகையிடக்குள்ள சார்பு ஒரே வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னால் விடை மாற்றம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த விஷயம் ஏற்கனவே நிறைய தரம் கதைச்சிருக்கேன். குழப்பம்னு சொன்னால் கேட்கணும் மெசேஜில். ரைட், அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. இந்த விஷயம் இவ்விடத்துல குழப்பமாக இருக்கு. ரைட், அப்போ அதே லாஜிக் தான் நீங்கள். ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம்? ஐக்கான 2வது சமன்பாடு. ஏன் எக்ஸில் கொண்டு வர காரணம் இருக்கு. ஆரம்பத்தில் இருக்கிற கோவிங் எக்ஸில் தான் இருக்குது. சமன்பாடு 1, சமன்பாடு 2. சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுவோம். 2i சமன் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ. ரைட்,
பூஜ்ஜியத்திலிருந்து a பகுதியை பார்த்தீங்கன்னா f of x minus f of a minus x f of x minus f of a minus x இங்க வந்து பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் f of a minus x minus f of x ரெண்டும் ஒரே பகுதி ஆக்க வேண்டும் என்றால் மேலேயும் கீழே மைனஸால பெருக்குங்க மேலேயும் கீழே மைனஸால பெருக்கினால் இது f of x minus f of a minus x என்று வரும் ஸோ மேலே மைனஸ் இங்கே f of x ஸோ f of x minus f of a minus x ஸோ 2i சமன் பூஜ்ஜியத்திலிருந்து a 1 dx x குறித்து 1 தொகையிடும்போது x பூஜ்ஜியத்திலிருந்து a விடை என்ன a செய்ய பூஜ்ஜியம் அதாவது i சமன் a இன் கீழ் 2 ரைட் இந்த விஷயம் முடியுது சரிதானே சிம்பிளான விஷயம் என்ன சொல்லுவோம் இங்கே ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும் உங்களுக்கு எப்படி என்று சொன்னால் a மைனஸ் எக்ஸுக்கு y என்ற பிரதியீடு எடுக்க வேண்டும் என்று ஏன் இது எப்படி இந்த ஐடியா நம்மளுக்கு எப்படி வருது இதுக்கு முதல் நம்ம செஞ்ச இந்த கேள்விகள் இதில் அனுபவத்தால் நம்மளுக்கு a மைனஸ் எக்ஸ் சமன் y என்ற ஐடியா வரும் அப்போ இப்படி தான் கேள்விக்கு ஐடியா தருவாங்க நீங்கள் முதல் படித்ததை வச்சுக்கொண்டு ஐடியா இப்போ இதை பயன்படுத்தி என்ன கேட்குறாங்க இதை பயன்படுத்தி நம்மளுக்கு இங்கே சில விஷயம் கேட்குறாங்க ஓகே அப்போ கவனிங்கோ இப்போ என்ன இதை பயன்படுத்தி அதாவது என்ன சொல்லுங்க பின்வருவனவற்றை காண்க பின்வருவனவற்றை எப்படி காண்றன்னு பார்ப்போம் அதாவது இதுக்கும் நம்ம இப்போ நிறுவனத்துக்கும் அதுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்ன எப்படி அது தொடர்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லாமல் செய்ய முடியாது இப்போ வந்து பாருங்க இது எப்படி எழுத போகிறோம் இப்படி இருந்தால் ஐட பெருமானம் என்ன சொல்லுவோம் a எண்கள் 2 என்றுதான் முடிவு முதலாவது பூஜ்ஜியத்திலிருந்து 1 ரைட் ln x சக 1 ln 2 சக x x வர்க்கம் ரைட் அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க இது எப்படி எழுதலாம் இங்க இங்க என்ன வரும் உங்களுக்கு ஓகே பூஜ்ஜியத்திலிருந்து 1 ln x சக 1 இதில் மாற்றம் இல்லை சரி கீழுக்கு வந்து ln இதை நீங்க எப்படி எழுதலாம் x சக 1 இன்டு 2 சய x dx சரியா வருமா 2 தர 2 2 2x minus x அப்ப 2x ல இந்த x போனா x minus x x minus x வர்க்கம் இப்படி இருக்கு பூஜ்ஜியத்திலிருந்து 1 பூஜ்ஜியத்திலிருந்து 1 ரைட் அப்ப இங்க வந்து பாருங்க ln x சக 1 அதன் கீழ் ln இங்க வந்து என்ன சொல்லுவோம் இங்க இல்ல இங்க வந்து என்ன சொல்லுங்க x சக 1 சக ln 2 minus x dx இப்படி எழுதும் சரி அப்ப இதை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் இதை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் ரெண்டு யோசிங்க இதை பயன்படுத்தி எப்படி இதை நம்ம மாற்ற முடியும் ரைட் ரைட் அப்போ ஜோதிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன வந்து இருக்கு நம்மளோட தியரியோட இது பொருந்துதான்றதை பார்க்க வேண்டும் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸாக இதை ஜோதிச்சால் ஓகே இங்கே மைனஸ் இருக்குன்னு இதில் பாருங்க ஒரு கரெக்ஷன் ஒன்று வரும் டியூட்லேயும் வந்து பாருங்க டியூட்டில் வந்து என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ரைட் டியூட்டில் இருக்கிறது ப்ளஸ் ரைட் கேள்வியில் இருக்கிறது ப்ளஸ் நம்ம மாறி செஞ்சுருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லை அதால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களுக்கு என்ன வந்திருக்கும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை என்ன எக்ஸுக்கு பதிலாக அது பிரதியிடும் போது இங்கே என்ன வந்திருக்கும் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பை ரைட் இங்கே என்ன வந்திருக்கும் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சாரி எஃப் ஆஃப் பை டிஎக்ஸ் சாரி டிஒய் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ இதை நம்ம எப்படி வடிவம் மாற்றிருப்போம் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்
f of a minus x plus f of x dx என்று மாத்திருப்பாங்க. சரி, ரெண்டையும் திரும்ப கூட்டும் போது என்ன வந்திருக்கும்? ரெண்டையும் கூட்டும் போது என்ன வந்திருக்கும்? இங்க ரெண்டையும் கூட்டுறோம், ரெண்டுமே i தானே, ரெண்டையும் கூட்டுவோம், என்ன வரும்? 2i சமன் f of a minus x என்று வந்திருக்கும். ஏன் ரெண்டு பகுதியின் சமன் தானே, நம்ம அங்க மைனஸால பெருக்க வேண்டி வந்தது ஏனென்று சொல்லுங்க. மைனஸால பெருக்க வேண்டி வந்தது ஏனென்று சொன்னால் என்ன சொல்லுவோம்? இங்க வந்து என்ன சொல்லுவோம்? அந்த வடிவம் மாத்துறதுக்காக, அதாவது f of x minus f of a minus x வார்த்துக்காக மைனஸால பெருக்கணும். அதுக்கும் நமக்கு சரி வந்தது. அப்ப இங்க வந்து ரெண்டு முடிவு நம்மளே கிடைக்குது. நம்ம கேள்வியை பிழையா செஞ்சதால ஒரு நல்ல விஷயம் என்னென்று சொன்னால், கேள்வி எப்படி கேட்கலாம், கேள்வி எப்படி கேட்கலாம். சரி, அப்ப இது விளங்கும்னு நினைக்கிறேன். ரெண்டையும் கூட்டம் என்றால் இப்படி வரும். ஸோ இங்க என்ன 1 என்று வரும். ஸோ 1 தொகையிட்டீங்கன்னு சொன்னாலே என்ன? எக்ஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ என்று சொன்னால் அது ஏ. எனவே i சமன் a எண்கள் 2. அதே விஷயம்தான் வரப்போகுது. இங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட், இங்க என்ன சொல்லுவோம்? கேள்வியை நமக்கு பிழையா செய்ததால நன்மை என்னன்னு சொன்னால், ரைட், இதுவும் என்ன சொல்லுங்க, மிஸ்டேக் கண்டு இல்லை. இப்போ வந்து என்ன சொல்லுங்க, இதில் ஒரு புது விஷயம் படிச்சிருக்கோம், அவ்வளோதான். f of a minus x இங்கே மைனஸ் போட்டோம் என்றாலும் நம்மளுக்கு என்ன இதே விட வருது. ஸோ இது சாத்தியம், மைனஸுக்கும் சாத்தியம். ரைட், அப்போ இங்கே வந்து பூஜ்ஜியத்திலிருந்து a f of x ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு இந்த வடிவத்துக்குள்ளே சரி வருகுதா, நம்மளுக்கு இந்த வடிவத்துக்குள்ளே இது சரி வருகுதான்னு தான் பார்க்க வேண்டும். அதாவது நம்மளுக்கு தியரியோடு ஒத்து போகுதா இது. ln x-ஆக உண்டு, அதன் கீழ் ln x-ஆக உண்டு. இங்கே என்ன வரணும்? a மைனஸ் எக்ஸ். அது சரியா? ஒன்றிலிருந்து ரைட் ln-க்குள்ள இங்கே சார்பு என்ன f ln தான். ரைட், இங்கே வந்து என்ன a மைனஸ் எக்ஸ் என்று வரணும். அப்போ உண்டு சய x-ஆக உண்டு. ரைட், சாரி, a மைனஸ் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? x + 1 சரியா வருமா? இது சய எக்ஸ், ஓகே, 2x சய எக்ஸ் வர்க்கம் இதெல்லாம் ஓகே, எல்லாம் சரி. இல்லை உண்டு சய. ரைட், அப்போ கவனிங்க. சரி, நம்மளே கேள்வி எங்க? கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சய எக்ஸ் வர்க்கம் ln x-ஆக உண்டு. சரி, அப்போ இந்த வடிவத்துக்குள்ளே இது பொருந்துமா என்றதை நம்ம பார்க்க வேணும். ரைட், அப்போ பாருங்க என்ன இருக்கு. இங்கே வந்து என்ன 2 சை எக்ஸ். இப்போ பை சமன், சாரி, f of x சமன் ln x + 1. f of x சமன் ln x + 1. அப்போ இங்கே சரி வருமானதை பாருங்க. எப்படி? f of a minus x, அதோட மேலிலையும் வந்து பாருங்க பூஜ்ஜியத்திலிருந்து உண்டு. அப்போ இங்கே வந்து பாருங்க f of இங்கே என்ன வரணும்? f of a minus x. அப்போ இங்கே வந்து ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? நமக்கு 1 இருக்குது. f of 1 சை x என்ன வரும்? ln x-க்கு பதிலாக x-க்கு பதிலாக 1 சை x, 1 சை x சக 1, அதாவது ln 2 மைனஸ் x. ஸோ இங்கே என்ன வரப்போகுது? ln 2 சை x. சரியா தானே இருக்கு? அப்போ இது எப்படி வந்திருக்கும்? ரைட், f of a minus x தானே நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்து என்ன? ln 1 சக வந்து என்ன சொல்லுவோம்? 1 சை x. ரைட், அப்போ இவ்வளோதான் விஷயமா இருக்க போகுது. சரி தானே? சிம்பிள். இதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. இதை கொஞ்சம் முன்னுக்கு பின் மாறி எழுதினோம்னா சரி. அப்படி 1 சக வந்து என்ன சொல்லுவோம்? மைனஸ் எக்ஸ் சக 1 என்று எழுதினோம்னா விளங்கும். அல்லது என்ன கணக்கு தேவையில்லை. இங்கே வந்து என்ன நம்மளுக்கு இது வந்து தியரிக்குள்ளே ஃபிட் ஆகுதா? நம்மளோட இந்த தியரிக்குள்ளே ஃபிட் ஆகுதா? எப்படி இருக்கணும்? f of x, இதை f of x ஆக யோசித்தால் இதை இங்கே தனி எழுதி காட்டுங்க. f of x சமன் என்க. அப்போ f of a minus x, a-க்கு பதிலாக இங்கே இருக்கிறது 1. அப்போ f of 1 சை x என்னவாக இருக்கும்? x-க்கு பதிலாக 1 சை x பிரதி எழுதணும். சரியா வருமா? ஓகே, f of a minus x. ஸோ இங்கே என்ன வரப்போகுது?
இது ஒன்றின் கீழ் 2. இது எப்படி சொல்லுவோம்? இந்த முடிவு R1 என்று சொன்னால் R1 இல் இருந்து பிகாஸ் ஆஃப் R1. இங்க வந்து நீங்க காட்ட வேண்டிய விஷயம் இதுதான். f of x f of 1 minus x இதை காட்டினீங்கன்னு சொன்னா போதும். அடுத்தது ரைட், அடுத்த விஷயம் கவனிங்கோ. அடுத்து என்ன கேட்குறாங்க? அது ரிக்னோமெட்ரியோட சம்பந்தமான விஷயம். பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 2 sin x sin x ஆக பையன்கள் 4 dx. பூஜ்ஜியத்திலிருந்து பையன்கள் 2 sin x விரிவெழுதினம் என்றால் sin x cos பையன்கள் 4 ரைட் பிளஸ் என்ன சொல்லுவோம்? sin பையன்கள் 4 cos x dx. இந்த ஒன்றின்கள் வர்க்கமூலம் 2 வெளியில் எடுக்கப்பட்டால் வர்க்கமூலம் 2 ஆக வரும். ஒன்றின்கள் வர்க்கமூலம் 2 sin x அதற்கு sin x சக cos x. இந்த cos x வந்து நீங்க எப்படி செய்யலாம்? cos x வந்து நீங்க எப்படி செய்யலாம் பாருங்க. sin π/2 minus x என்று எழுதலாம். ஏன் இந்த விஷயம் எழுதுறோம்? ஏன் என்று சொன்னால் f ஒரே சார்பாக இருக்க வேண்டும். sin cos இருக்க இயலாது. sin தான் இருக்க வேண்டும். அப்ப cos x எப்படி எழுதலாம்? sin π/2 minus x. அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க? ஓரமாக எழுதிக் கொள்ளுங்க. f of x சமன் sin x என்க f of a minus x. அதாவது இந்த இடத்துல a வந்து என்ன சொல்லுங்க? பையன்கள் 2. இந்த கேள்விக்கு a வந்து பையன்கள் 2. அப்ப f of பையன்கள் 2 minus x. x இருக்கும் இடமெல்லாம் பையன்கள் 2 சாய் x பிரதி வைக்கும். எனவே இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும்? இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் sin பையன்கள் 2 minus x. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இங்கே பையன்கள் 2 அதன் கீழ் 2 காரணம் R1 ரைட். இந்த முடிவில் இருந்து என்ன சொல்லுவோம்? a-ன்கள் 2 இதை சொல்லலாம். அப்போ இதை சுருகி கொண்டும் என்றால் வர்க்கமூலம் 2 பையன்கள் 4. ஸோ இவ்வளவுதான் இந்த முடிவு. 2019 மோட்டோ கேள்வி. கொஞ்சம் ஐடியாவான கேள்வி இந்த சி பார்ட். மற்றெல்லாம் சாதாரணமான கேள்வி.